السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم تقبل مني هذا أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கை நெறியாக வாழ்ந்து காட்டிய சஹாபாக்களின் மீதும், அவர்களுக்கு பின்னால் வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹு தஆலா நாம் வாழும் காலமெல்லாம் முழு உடல் ஆஃபியத்தோடு வாழுகின்ற நிகரில்லாத தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் எந்த ஆஃபியத்தை நமக்கு அளித்தானோ அதை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்குண்டான வழிகளையும் அல்லாஹ் காட்டி தருவானாக. அந்த ஆஃபியத்தை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதற்கும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்திற்கும் அல்லாஹ் அதை காரணமாக்கி வைப்பானாக. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இந்த ஈமானை பெற்றதினால் இதிலிருந்தும் எப்போதும் விலகிவிடாது நம்மையும் நமக்கு பின்னால் நம் தலைமுறைகளை அல்லாஹ் பாதுகாத்து வைப்பானாக. நெருக்கமாக இருக்கிற ரமதானை அல்லாஹ் கிடைக்க செய்வானாக. அந்த ரமதானில் எல்லா அமல்களையும் புத்துணர்ச்சியோடு, ஆஃபியத்தோடு, சுறுசுறுப்போடு, ஆர்வத்தோடு செய்கிற அந்த தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய வாரத்தினுடைய திருக்குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவினுடைய 127வது வசன விளக்க உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வார இந்த தஃப்சீர் இது ரமதானோடு இதோடு நிறைவு பெறும். மீண்டும் ரமதானுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் இன்ஷா அல்லாஹ் தொடரலாம். அன்பானவர்களே, இந்த 127வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்ப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதமான ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறது. என்னதுங்க? அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க. இது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாஈலு. இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் அல்லாஹுடைய வீடு இருக்கு பாருங்க, வீட்டினுடைய அடித்தளத்தை உயர்த்திய போது என்று இப்படி தான் வசனமே தொடருது. இது யர்ஃபஉ உயர்த்திய போது இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் வ இஸ்மாயிலும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல் கவாயித மினல் பைத், அந்த காபா இருக்குது இல்லை, காபாவுடைய அடித்தளம் கீழே தான் இருந்துச்சு. இப்ராஹிம் நபி கட்டுறதுக்கு முன்னாடி அது கீழே தான் இருந்துச்சு, மேலே இல்லை. அந்த அடித்தளத்தை எடுத்து அவர்கள் உயர்த்திய போது, அப்போ இப்ராஹிம் நபி புதுசாக கட்டல அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது. புதுசாக காபாவை இப்ராஹிம் நபி கட்டல, அது முன்னாடியே இருக்கு. காபா கீழே இருந்துச்சு, அந்த அடித்தளத்தை அப்படியே கிளப்பி மேலே கொண்டு வந்தாங்க. அதை 2 பேர் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இதை செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு இது 2 பேரும் உயர்த்துகிற போதும் சரி, உயர்த்து முடித்த போதும் சரி என்ன செய்தார்கள்? இந்த ஆயத்தை என்ன சொல்லுதுண்டா, உயர்த்தும் போது ஒரு காரியத்தை நம்மெல்லாம் செஞ்சு கொண்டு தான் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வாயாகன்னு கேட்போம்.
அப்படிதானங்க. ஏதாவது ஒரு துவா தொழுதுருவோம், அல்லாஹ் என் தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக. குரானை ஓதிடுவோம், குரானை ஏற்றுக்கொள்வாயாக. சதக்கா கொடுத்துருவோம், சதக்காவை ஏற்றுக்கொள், இப்படி தானே கேட்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறப்பான ஒரு வழிமுறையை சொல்கிறாங்க. செஞ்சுட்டு கேட்கலாம், அது சூப்பர் தான். ஆனால் அதை விட உன்னதமான வழியை சொல்கிறேன், செய்கிறதுக்கு முன்னாடியே கேளுங்கிறாங்க. ஒரு நல்ல காரியத்தை, ஒரு தர்மம் கொடுக்கணும், இல்லை இன்னைக்கு குரான் ஓதுன்னு நியத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க. வர முன்னாடி உதவி செஞ்சுட்டு வருவீங்களா இல்லையா? வரும்போதே நியத்தை வைங்கிறாங்க. என்ன நியத்து வைக்கணும்? அல்லாஹ்வே நான் குரான் ஓத போகிறேன், ரப்பனா தகப்பல் கிராஅத்தனா வ திலாவத்தனா, நான் ஓத போகக்கூடிய இந்த குரானை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லிட்டு ஓதி பாருங்க. அந்த வழிமுறையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். எப்படி இந்த வசனம் வருதுன்னா, இப்ராஹிம் நபி அடித்தளத்தை உயர்த்தும் போதே, உயர்த்து முடித்த போது அப்படின்னு குரான் காட்டல. ஆனால் விளக்கங்கள்ல முடிச்சிட்டும் துவா செஞ்சாங்கன்னு வருது, அது வேற விஷயம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உயர்த்தும் போதே துவா தான் செய்கிறாங்க. அல்லாஹ்வே என்னுடைய இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நம்மெல்லாம் எல்லா ஆலிம்களும் இந்த துவா ஓதாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ஆலிமா வேணாலும் பாருங்க, நமக்கெல்லாம் ரொம்ப லேசான துவா ரப்பனா ஆத்தினா ஒன்று இந்த துவா தான். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இந்த ரெண்டு தான் ரொம்ப லேசா துவா, ஈஸியாகவும் இருக்கும். ஏன் இது ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கிறான்டா, இதில் இருக்கிற மாதிரி அர்த்தம் சரியும் வேற எதுலையும் பார்க்க முடியாது, அவ்வளோ இருக்குதுங்க. அதனால தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளுக்கு ஒரு வழிமுறையை சொல்கிறாங்க. உன்னுடைய காரியத்துக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியத்துக்கும் கூலி இருக்குது. இப்போ குரானை ஓதுறோம், கூலி இருக்கா இல்லையா? இருக்குது. நம்ம எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் கூலி இருக்குது. கூலிக்காக வேலை செய்யாதியே, இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேலை செய்யுங்கள் என்று சொல்லி தராங்க. கூலிக்காக வேலை செஞ்சா அது நல்லா இருக்காது இல்லை. நம்ம செஞ்ச கூலி கரெக்டாக தான் இருக்குது, அதுக்கு நன்மைங்கிறது அது வேற விஷயம். ஆனால் பிடிக்கணுமா இல்லையா அல்லாவுக்கு? இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கிறேங்களேன், என்கிட்ட ஒரு பொருள் வாங்க வரீங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன், எடுத்த எடுப்பில் இது நல்ல பொருள் தான் சொல்லுவேன். அது நல்லா தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு பிடிக்கணும்ல. அது நல்ல பொருளாக தான் இருக்கும், நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் வாங்க உங்களுக்கு பிடிச்சாதான் நீங்கள் வாங்க முடியும். நான் சொல்கிறது முக்கியம் அல்ல. அதே போல் நாம் நல்ல மழை தான் செய்கிறோம், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான் அப்படிங்கிறது அல்ல. அப்படி இருந்துடக்கூடாது. நான் நல்ல மழை செய்து விட்டு அல்லாட்ட அல்லாஹ் இதை கபூல் செய்வாயாக என்று கபூலியத்தை கேட்க வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நமக்கு சொல்லி தராங்க. ரப்பனா எங்கள் இறைவா, தகப்பல் மின்னா, இந்த எங்களுடைய இறைப்பணியை பள்ளிவாசலே கட்டி வச்சிருக்கிறாங்க, முதல் பள்ளிவாசலை எழுப்பி வச்சிருக்கிறாங்க. அதை விட உலகத்தில் சிறந்த ஒரு பணி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசலை கட்டுற விட ஒரு பணி என்ன பணியா இருக்கும்? அப்படி முதல் ஆலயமான காபாவை கட்டுவதற்குரிய பணியை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். காபாவை கட்டினதும் அவங்க தான், காபாவுடைய நிர்வாகியும் அவங்க தான், காபாவை சுற்றி மஹல்லாவை ஏற்படுத்தினது அவங்க தான், காபாவுக்கு வேண்டிய பொருளாதாரத்தை ஏற்படுத்தினது அவங்க தான். எல்லா வேலையும் செஞ்சாங்க, பூரா வேலையும் செய்கிறாங்க. எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க. ரப்பனா தகப்பல் மின்னா, இது எல்லா இடத்துலையும் கேட்க சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகி முன்னாடியே கணவன் மனைவி கல்யாணம் ஆகணும் எல்லாரும் ஆசை, யா அல்லாஹ் இந்த மனைவியை நீ எங்களுடைய இந்த வாழ்க்கை, இந்த மனைவி மூலம் வரக்கூடிய வாழ்க்கையை கபூல் செய்வாயா கேட்கணும். திருமணம் ஆனதற்கு பிறகு யா அல்லாஹ் எனக்கு வர இருக்கக்கூடிய பிள்ளையை பொருத்தத்தை நீ கபூல் செய்வாயா, அந்த பிள்ளை பொருத்தமாக என் கண் குளிர்ச்சியாக வரும், அதுக்கு அவனுடைய கபூலியத்து வேணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். சின்ன விஷயத்தை கூட நம்மளாம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தாங்கன்னு சொன்னால், குர்பானி கொடுத்துட்டு இதை கேட்பான், அல்லாஹும்ம தகப்பல் ஹாதா மின்னி, அல்லாஹ்வே என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்வார்கள். எப்படி பார்த்தீங்களா? அல்லாஹ்வே என்னிடத்திலிருந்து. முந்தைய காலத்திலலாம் குர்பானி கொடுக்கணுண்டா என்ன செய்வாங்கன்னா, கறி எடுத்து ஒரு மலையில் வச்சுருவாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து நெருப்பு வரும், அந்த நெருப்புக்கு கழுத்துலாம் இருக்கும், கழுத்து மாதிரிலாம் இருக்கும், அது தான் சாப்பிடும். அல்லாஹ் தஆலா ஆதம் நபி பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், உங்களுக்கு 2 பிள்ளை ஹாபில் காபில், இந்த 2 பேரையும் குர்பானி கொடுக்க சொல்லுவோம். யாருடைய குர்பானியை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ அவருடைய புகழை உலகம் முழுக்க கியாமத்து வரைக்கும் நான் நிலைக்க செய்வேன். ஆனால் யாருங்கிறது கொடுத்த பிறகு தான் தெரியும், கொடுக்க சொல்லுங்கன்ட்டான். அப்போ ஹாபில் இருக்கிறார் பாருங்க, நல்ல மாமனிதர்
ஹாபில் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, ஆட்டு மந்தைகள் வைத்திருந்தார்கள். ஆட்டு மந்தைகள் வைத்திருந்ததுனால அந்த ஆடுகளை பார்த்து பாப்பா சொல்கிறாங்க, பிள்ளைகளா எல்லாம் குர்பானி கொடுக்க சொல்லியிருக்கிறான், நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு தான் உங்களுடைய புகழை கியாமத்து வரையும் வைக்க போகிறானா, ஏற்றுக்கொண்டு விட்டால் அதனால் நீங்கள் கொடுங்க வாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன செய்கிறாரு ஹாபில் ரஹிமஹுல்லா, அவங்க செய்கிறாங்க, அந்த ஆடுகளில் எது சிறப்பாக இருக்குமோ, உள்ளதிலே எது ரொம்ப சூப்பராக இருக்குமோ அந்த ஆடை எடுக்கிறாரு. அந்த ஆடை எடுத்து அதை அறுத்து அதன் கறியை கொண்டு போய் வைக்கிறாங்க. உடனே மேலே இருந்து ஒரு நெருப்பு வருகிறது, அந்த கறியை அப்படியே கரித்து விட்டு உண்டு விட்டு போய்விட்டது. இது குர்ஆனில் இருக்கக்கூடிய சுருக்கமாக இந்த செய்தியை நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். ரெண்டாவது காபில் இருக்கிறார் பாருங்க, அவர் ஒரு விவசாயி. விவசாயிங்கிறதுனால அந்த காலத்தில் அல்லாஹ் எப்படி ஒரு இது பார்த்துக்கிறான் பாருங்க, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒருவரையும் விவசாயத்துக்கு ஒருவரையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த ரெண்டும் மனுஷ உலகத்துக்கு தேவைங்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சார், அவர்கிட்ட இருக்கக்கூடிய பயிர்களை எடுத்துக்கிட்டு வந்து வைக்கணுமா இல்லையா, இதில் எது ரொம்ப மோசமான பயிருன்னு பார்த்தாரு. சில பயிரெலாம் ஒன்றுக்கு உதவாதில்லை. அந்த அரிசி நெல் விதைக்கிறவங்களுக்கு தெரியும், இதில் ஒன்றும் பெருசாக விதை இருக்காது, அரிசி பெருசாக வராதுன்னு. எல்லாம் சும்மா ஒரு இது மட்டும்தான் இருக்கும். மேலே பார்த்தா இது மட்டும்தான், உம்மி மட்டும்தான் எடுக்கலாமே தவிர உள்ள நெல் இருக்காது. அந்த மாதிரிலாம் சில இது இருக்கும். அது விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். அதில் எது மோசமாக இருக்குமோ அந்த பயிர்களாக அள்ளி வந்து மேலே வச்சார். அது கறிக்கலை, அப்படியே இருந்துருச்சு. காபிலுக்கு அப்படியே இருந்துருச்சு, ஒன்றும் செய்யலை. இப்போ இவர் கோபம் வந்துருச்சு. அவர் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, இவர் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படலை. அது வேறு வரலாறு, அதை வைங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்டா, இங்கே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்டா, யார் வந்து உள்ளதில் மிகச் சிறந்ததை வைத்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கபூல் செய்கிறான். யார் இருப்பதில் மிக மோசமானதை தேர்வு செய்கிறார்களோ அல்லாஹ் அதை கபூல் செய்கிறதே இல்லை. இருக்கிறதுல தான் சொல்கிறேன், இல்லாததை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வைக்கணும்னு அல்லாஹ் சொல்லலை. அதையும் நம்ம கவனிச்சுக்கிறோம். நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதில் சிறந்ததை வைக்க வேண்டும், அதுதான் இங்கே செய்தி. அதை ஹாபில் ரஹிமஹுல்லா செய்தார்கள், இந்த காபில் செய்யவில்லை. அதனால் அவர்களுடைய புகழை மாண்பை அல்லாஹ் இன்ன வரையும் பேச வைக்கிறானா இல்லையா, அவர்களுடைய புகழ் இருக்குதா இல்லையா. அதுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான், இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், நான் இறையச்சம் உள்ளவரிடத்தில் மட்டும்தான் இந்த குர்பானியை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டான். முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் அல்லாஹ் கபூல் செய்யல ஆசை தான் இருக்கும், ஆனால் கபூல் யாருக்கு செய்வேன்னு சொல்லிவிட்டான். ரெண்டாவது இந்த ஹாபில் என்பவர் இறையச்சம் உள்ளவர் என்பதையும் சொல்லிட்டான் அல்லாஹ். இவர் இறையச்சம் உள்ளவர், சாதாரண ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் என்னண்டா, அந்த காலத்திலிருந்து அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். கொடுக்கறது பெருசு அல்ல, அல்லாஹ் ஏற்றுக்கிறது தான் பெருசு. அல்லாஹ் ஏற்றுக்கிறான்னு தான் பார்க்கணும், கொடுக்குறத பெருசு. நம்மளுக்கு தெரியும் சூரத்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரியும். அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு அங்கேயும் பார்க்கலாம், ஆல இம்ரான்லையும் பார்க்கலாம். இந்த ஆல இம்ரான்னா அவங்க ஃபேமிலி பேர் தான் அது. அவங்க வாப்பா பேரில் ஒரு சூறா இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பா பேரில் இம்ரானுடைய குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லி ஒரு சூறா இருக்குது. அதில் அல்லாஹ் சொல்லுவான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உம்மா தாயார் அவங்க ஒரு துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க, அல்லாஹ்வே எனக்கு ஒரு புள்ள கொடு. எப்படி கொடுக்கணும், எனக்கு இன்னி நதர்துலக்க மாஃபி பத்னி முஹர்ரரா, எனக்கு ஒரு சுதந்திரமான ஒரு புள்ள வேணும்னு நான் உன்கிட்ட நேர்ச்சி வைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பிள்ளைய கொடு. அதாவது ஆம்பளை பிள்ளைய கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அல்லாஹ் பிள்ளைய கொடுத்துட்டான், பொம்பளை பிள்ளைய கொடுத்தான். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, ஃபதகப்பல் மின்னி, எல்லாம் பிள்ளைய நீ கொடுத்துட்டா. நம்மளாம் பிள்ளை பிறந்தா நினைச்சுக்குவோம், ஒரு சந்தோஷம், சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, அதை வாங்கி கொடுக்குறது, எல்லாத்தையும் செய்தி சொல்கிறது, இப்படியே தான் போகும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் எவ்வளோ அழகான படிப்பினையை சொல்லித்தராங்க பாருங்க. புள்ள பிறந்துருச்சுங்க, நீங்கள் எடுத்து பாருங்க, ஆல இம்ரானில் வரும் இந்த வசனத்தை 35, 36, 37 பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தான் இருக்கும். புள்ள பிறந்துருச்சு, புள்ள பிறந்தோம் நம்ம அல்லாஹ்வை மறந்துடுவோம், கொடுத்தது அல்லாஹ் தானே, அல்லாஹ்வை மறந்துடுவோம். அவங்க என்ன செய்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை ஆசைப்பட்டாலும் ஆசைப்படுறேன்டா நம்ம மாதிரி ஆசை இல்லை. ஆம்பளை பிள்ளைக்கு ஹிதுமத் பண்ண வைக்கிறதுக்கு பைத்துல் மக்திஸில்
அந்த நோக்கத்தில் ஆசைப்பட்டாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. சரி, ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நான் விரும்பியது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னதான் இருந்தாலும் நீ கொடுத்த பொன்னை போல் வருமா என்று சொல்லுகிறார்கள். நான் ஆணை தான் ஆசைப்பட்டேன், வலைச தக்கருக்கல் உன்சா, நான் ஆம்பளை பிள்ளைய ஆசைப்பட்டேன், நான் என்னமோ ஆசைப்பட்டாலும் நீ கொடுத்த பொன்னை போல் வருமா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சிலாகித்தை அங்கே சொல்லிவிட்டு, இதுதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது. நம்ம ஒரு ஆசை இருக்கும், வயிற்றுல பிள்ளை, மனைவிமார்கள் வயிற்றுல பிள்ளையை சுமக்கும் போது இந்த மாதிரி பிள்ளை வந்தால், ஆம்பளை பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்கும், பொம்பளை பிள்ளை, ஆனால் ஒன்று வரும், நல்லா முடிவு செஞ்சது தான் வரும். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லணும், என்னதான் ஆசைப்பட்டாலும் நீ கொடுத்ததை போல் வருமா அப்படின்னு சொல்லணுமா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ் இந்த பிள்ளையை நீ கபூல் செய்வாயாக, இந்த பிள்ளைய நீ தந்த பிள்ளை அது எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி கபூல் செய்வாயாகன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய கபூலியத்து கிடைச்சிச்சு தெரியுமா. அங்கிருந்தா ஈசா நபி வந்தாங்க. அந்த பெண்ணிடத்திலிருந்து தான் ஈசா நபி வந்தாங்க. உலகத்தில் ஆக சிறந்த 4 பெண்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தவங்க. ஆமா தானே, எவ்வளவு பெரிய சிறப்பெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். அவங்க பேர்ல ஒரு சூறாவை வச்சான். அவங்க பேர்ல ஒரு சூறா இருக்குதா இல்லையாங்க, மரியம் உண்டு. வேற எந்த பேர்ல பார்த்துருமா, யார் பேர்லையும் பர்டிகுலரா யார் பேர்லையும் பெண்களில் பார்க்க முடியுதா சூறா, மரியமுண்டு அல்லாஹ் வச்சான். இந்த அளவுக்கு ஏண்டா புள்ள பிறந்தோன்னே இதை கபூல் செய்வாயாகன்னு கேட்டாங்க. அதுதான் இது, நம்ம ஆசையெல்லாம் தூக்கி வீசிட்டு இதை நீ ஏற்றுக்கொள், நீ கபூலியத்தை தந்தா போதும் அப்படின்னு. அதனால முழுக்க முழுக்க அவங்க பள்ளியிலேயே வளர்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலேயே இருந்தாங்க. பல பல நல்ல நல்ல வழிமார்களை உருவாக்குற அளவுக்கு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். சரி, இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லுவான், எனக்கு கபூலியத்தை தாண்டு கேட்டாங்களா உங்க அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா, இந்த பிள்ளைய கபூல் செய்வாயான்னு கேட்டாங்களா இல்லையா. அல்லாஹ் நான் கபூல் செஞ்சிட்டேன்னு வேற சொன்னான். 35வது வசனத்தில் அப்படி சொல்லுகிறான். நீங்கள் அடுத்தடுத்த வசனம் 37ல பார்த்தா ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலி ஹஸனின் என்று சொல்லுகிறான். அழகிய முறையில் அவர்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உண்டான அவங்க தாயாருடைய துவாவை பற்றி உண்டான செய்தி இருக்கு. அழகிய முறையில் அம்பத்தஹா நபாத்தன ஹஸனா, சூப்பரான குழந்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான் நாம கொடுத்தோம் அப்படின்னு. வகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளையை பொறுப்பேற்று வளர்த்தார்கள் என்று அந்த வசனம் தொடர்கிறது. அப்ப கபூலியத்து வந்துட்டா அதுக்கு நிகர் கிடையாது. பெண்கள்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிகர் முந்தைய சமுதாயத்தில் பார்க்க முடியுமா? யாராவது இப்படி ஒரு நபியை தந்தார்களா? ஈசா நபியை போல ஒரு நபியை தந்தார்களா முந்தைய சமுதாயத்தில் பார்க்க முடியுமா? முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து கூறுகிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும். ஏண்டா அவங்க தாயார்கிட்ட இருந்த அந்த எண்ணம், புள்ளத்தை முக்கியம் அல்ல, உனக்கு பிடித்தமான உன்னுடைய பொருத்தத்துக்கு ஆளான புள்ள தான் எனக்கு வேணும்னு கேட்டான். அப்போ அதை தான் இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அங்கேருந்து வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சீனியரா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சீனியரா, அவங்க அம்மா சீனியரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் சீனியர். அவங்க தான் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த அவங்க இப்படி தான் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி தான் துவா செஞ்சு, அவங்க அம்மா இப்படி தான் துவா செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன அல்லாஹ் சொல்கிறான், எதுக்கு குரானில் கொண்டு வந்து இதை வைக்கணும், குரானில் கொண்டு வந்து ஏன் கையில் வைக்கணும்? ஏண்டா நம்மளும் இப்படி தான் துவா கேட்கும், அதுக்கு தானே குரானில் வைக்கிறான். பழைய வரலாறு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? 4000 வரலாறு நமக்கு என்ன தொடர்பு? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வரலாறுக்கு நம்மளுக்கு என்ன தொடர்பு? நம்மளாம் இன்னைக்குள்ள பேப்பரை பிரித்து பார்க்குறோம், படிக்கிறோம், வைக்கிறோம். நாளைக்கு நேற்று பேப்பரை இன்னைக்கு உட்காந்து படிப்போமா? யாருக்காச்சும் மனசு வருமா? அது மீறி படிச்சிருந்தாலும் என்ன பழைய பேப்பரை படிக்கிற அப்படின்பா சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறுங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறுங்க, யாராலும் கேட்க முடியுமா? என்ன தொடர்பு இருக்குது? இந்த சமுதாயத்துக்கல்ல உலக மக்களுக்கே இருக்குது. இப்படி தான் நீ ரப்போடு படைச்சவனோடு இந்த மாதிரி கனெக்டிங்கில் தான் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். நீ வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட பொருத்தத்தை தேடு, வாங்குறதுக்கு அப்புறம் என்னுடைய கபூலியத்தை தேடுன்னு சொல்கிறான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாயகமே இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பாப்பா என்ன கனவுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்னைக்கு சுபூத் வந்துட்டு கனவு விளக்கம் சொல்லுவாங்க, அவங்களும் கனவு கண்டிருந்தால் அதையும் சொல்லுவாங்க.
என்ன கனவாப்பா அப்படின்னு கேட்டாங்க அந்த சஹாபிட்ட. அந்த சஹாபி சொன்னாங்க, நாயமே இன்னைக்கு கனவுல என்ன பார்த்தேன், என்னையே நான் பார்த்துக்கிட்டேன். சரி, நான் தொழுகிற மாதிரி இருக்கிறேன். சரி, தொழுகையில் சஜிதா சூறாவை ஓதுறேன். சரி வாப்பா, சஜிதா ஆயத்தையும் ஓதிட்டு நான் சஜிதா செஞ்சேன். சரி, என் பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று நின்றுச்சு. சரி, ஓகே, என்னோடு சேர்ந்து அதுவும் சஜிதா செய்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவை சொல்கிறாங்க. சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு அதையும் சொல்கிறாங்க. நான் சஜிதா செஞ்சோன்னா அதுவும் சஜிதா செஞ்சிச்சு. திலாவத்து சஜிதா நம்ம ஒன்று தானே செய்வோம். திலாவுக்கு உதயும் போது சஜிதா செய்யும்போது ஒன்று செய்வோம், அதுவும் ஒன்று செய்யுது. ஒரு சஜிதா, ஒரே ஒரு சஜிதா. ஒரு சஜிதாவை செஞ்சுட்டு அந்த மரம் சொல்லுது, அல்லாஹும் மக்துப்லி, அல்லாஹும் மக்துப்லி இந்தக்க பிஹா தரஜா, அல்லாஹ்வே இந்த ஒரு சஜிதாவிற்காக எனக்கு ஒரு தர்ஜாவை தருவாயாக. மரம் பேசுது கனவுல. இந்த ஒரு சஜிதாவை காரணமாக வைத்து என் பாவத்தை என்னை விட்டு போக்கி விடுவாயாக. அந்த சஜிதா சொல்லுகிறது, இந்த பாவத்தை விட்டு என்னை விட்டு போக்கி விடுவாயா. அதே போல இந்த சஜிதாவின் காரணமாக எனக்கு நான் செய்த இந்த கூலியை உன்னிடத்தில் சேமிப்பாக வைப்பாயாக, சேமிப்பாக வைப்பாயாக என்று அந்த மரம் சஜிதா செய்து விட்டு இதை பேசுகிறது. கடைசியாக ஒன்று சொன்னுச்சு, அல்லாஹ்வே இந்த ஒத்த சஜிதாவை நான் செஞ்சிட்டேன், இதை நீ கபூல் செய்வாயாக, இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கமா தகப்பலுஹா மின் அப்திக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உன்னுடைய அடியார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சஜிதாவை எப்படி நீ ஏற்றுக்கொண்டாயோ அதுபோல ஏற்றுக்கொள்வாயாக என்று மரம் பேசியது. ஒரு சஜிதாவை செஞ்சு விட்டுங்க. நம்ம எத்தனை சஜிதா செய்கிறோம்? எந்த சஜிதாவுக்கு பிறகு இப்படி ஓதுறோமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இந்த கனவின் சொன்னதுக்கு அப்புறம், அந்த சஹாபி சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சஜிதா செய்ய குர்ஆன் ஓதும்போது சஜிதா செய்பவர்களாக இருந்தால் இதை ஓதி சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்மெல்லாம் சஜிதா வஜில்லதி அப்படின்னு சொல்லி துவா ஓதுவோமா இல்லையா? அது ரசூலுல்லாஹ் ஓதுனது இருக்குது, சஜிதாவில் ஓதுன துவான்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த கனவை இந்த சஹாபி சொன்னதுக்கு அப்புறம் அதை சிறப்புப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதும் போது சஜிதா செய்தால் இந்த துவாவை ஓதுவார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா அம்மா சொல்றாங்க. இது என்ன நோக்கண்டா, மரம் ஒரு சஜிதா செஞ்சிருக்கு, மரத்துக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இப்போ மரத்தை வச்சு அல்லாஹ் யாருக்கு செய்தி சொல்கிறான்? ஒரு சஜிதா செஞ்சாலும் அது அவ்வளோ சிறந்தது. நம்ம ஒரு சஜிதா நம்மளுக்கு தாங்க லேசாக தெரியுது, நம்ம தான் அதை ஒரு சஜிதா நினைக்கிறோம். அதில் 3 தஸ்பீஹ் இருக்குதுங்க. ஹனஃபி மதுஹப் பார்த்தா 3 தஸ்பீஹ் இருக்குது. ஷாஃபி மதுஹப்ல சொல்ல முடியாத பொருள் அதுக்குள்ளே இருக்குது. எப்படி சொல்கிறோம்? வஜி இல்லதி ஹலகஹு வ சவ்வரஹு வ ஷக்க சமஅஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவ்வத்திஹி வ தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிக். ஃபுல் பொருளையும் உள்ள அடக்கி நீதான் எல்லாம் என்று சொல்லுகின்ற அற்புதமான துவா ஓதுறோம். இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம அந்த சஜிதாவை செஞ்சு போட்டு திரும்பவும் குர்ஆன் ஓதிடுவோமே தவிர அதெல்லாம் இந்த சஜிதாவை நீ கபூல் செய்வாயாக என்று சொல்ல மாட்டோம். சொல்லணுண்டு மரத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு செய்தி சொல்கிறான். என்ன அமல் செஞ்சாலும் சரி, ஒரு தஸ்பீஹ் செய்தாலும், ஏன்னா ரமலான் நெருங்கி வருது, ஒரு தஸ்பீஹ் ஓதிவிட்டாலும் சரி, ஓதிவிட்டு அல்லாஹ் கபூல் செய்வாயாக என்று சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய கபூலியத்து தானே வேணும். அல்லாஹ்வுடைய கபூலியத்து கிடைச்சிட்டா எதையும் சாதிச்சிடலாம், எதை வேண்டாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கபூலியத்து வேணும். அது எல்லாத்துக்கும் கேட்கலாங்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறதுன்னா, நீண்ட நேரம் தொழுதுட்டு அதுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க, அல்லாஹ்வே இதை கபூல் செய்வாயாக அப்படின்னு. இந்த செய்தியின் வழியாக நமக்கு சொல்லித்தராங்க, சின்ன சின்ன அமல் செய்தாலும் கபூல் கேட்கணும் அப்படின்னு. கபூலியத்து கிடைச்சிட்டா அவர் உயர்ந்தவர், கபூலியத்து கிடைக்கலன்னா யோசிப்பாரு. மதீனாவில் பொதுவாக ரசூலுல்லாஹ் ஒரு 5 பேருக்கு தான் கபூரில் இறங்கி துவா செஞ்சு அடக்கம் பண்ணாங்க. ஒரு 5 பேருக்கு தான், சஹாபாக்களில் ஆண் பெண் சேர்த்து. அதில் ஒரு சஹாபி உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் முதலாக வஃபாத்தான சஹாபி இவங்க தான். ஃபஸ்ட்டு மரணம்
அப்போ ரசூலுல்லாவுக்கு ரொம்ப வருத்தம் கூட. என்ன வருத்தம்? அவங்க உறவுக்காரர், ரசூலுல்லாவுக்கு ஒரு வகையில் உறவுக்காரர். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு சொல்லலை, உஸ்மான் பின் மதுன் ரலியல்லாஹு. உடனே இவங்க வஃபாத்தான ரசூலுல்லா வந்து இவங்க நெத்தியில் முத்தம் போடுறாங்க. அப்போ எவ்வளோ பாசமாக இருப்பாங்க பாருங்க. இன்றைக்கி இந்த பழக்கம்லாம் இல்லை. எவ்வளோ நெருக்கமான உறவும் அப்படியே நின்று அப்படியே துவா ஓதிட்டு அப்படியே போயிடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் ரசூலுல்லா சில தோழர்களுக்கு நெத்தியில் முத்தமிட்டது இருக்குது, ரசூலுக்கு சித்திக் நாயகம் முத்தமிட்ட வரலாறுலாம் இருக்குது. இந்த பழக்கமே இல்லை. யார் எவ்வளோ பாசமானவங்க கூட அவரை விட்டு பிரிகின்ற போது அங்கு வருகிறார், அழுகிறார், செல்கிறார், தவிர அந்த நெத்தியில் முத்தம் போடுற ஒரு இது இல்லை. அது பாசத்தில் ரசூலுல்லா செஞ்சாங்க. உஸ்மான் பின் மதுன் ரலியல்லாஹு நெத்தியில் முத்தம் போடுறாங்க. முத்தம் போட்டுட்டு ரசூலுல்லா அழுக, அவருக்கு ரசூலுல்லாவுக்கு கண்ணெல்லாம் அழுக, தண்ணியாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவங்க தான் இந்த சஹாபிக்கு குழியில் இறங்கி அடக்கம் செய்கிற வேலையை பார்க்குறாங்க. 5 பேரில் இந்த சஹாபியும் ஒருத்தவங்க. இப்போ இந்த நேரத்தில் ரசூல் முத்தமிடுறது நல்லா யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய ஜனாஸா ஆனதுக்கு பிறகு அவருடைய நெத்தியில் முத்தம் போடுறது எவ்வளோ பெரிய வாக்கு, என்னங்க எவ்வளோ பெரிய வாக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்காக அழுகிறது எவ்வளோ பெரிய பாசம் இருந்திருக்கும். ஒருவருக்காக குழியில் இறங்குறது எவ்வளோ பெரிய வேலை. ரசூல் ஒருவருக்காக ஒருவர் குழி வாங்கி கீழே வைப்பது எவ்வளோ பெரிய வேலை. இது எல்லாரும் கிடைக்கலையேங்க. இதை பார்த்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய தாயார், உஸ்மான் பின் மதுன் ரலியல்லாஹுடைய தாயார் அப்படியே நெகிழ்ச்சி ஆயிட்டாங்க. ஓ எப்படி இருக்கும் நம்மளுக்கு. உலக ஈருலக சர்தாரே வேலை செய்யும் போது அங்கே கலங்கி நிற்கிறாங்க. இதை விட என்ன குடிப்பினே வேணும். இந்த மாதிரி கட்டத்தெல்லாம் சஹாபாக்கள் நேரடியாக பார்த்தாங்கடா, இந்த ஜனாசாவை நம்ம ஆகியிருக்கக்கூடாதோ அப்படிதான் நினைப்பாங்க. சஹாபாக்கள் உணர்வு அப்படிதான் இருக்கும். இந்த ஜனாசாவாக நாம் ஆகியிருக்கக்கூடாதோ அப்படின்னு நினைப்பாங்க. இந்த நிகழ்வை பார்த்து அவங்க தாயார் பரவசமாகி ஒரு நெகிழ்ச்சியாகி சொன்னாங்க, மகன் மரணித்து விட்டார் அல்லவா, மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், மகனே உன்னை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து விட்டான், நீ சிறந்தவராக இருக்கிறாய், உன்னை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் விட இவ்வளோ ரசூல்கிட்ட இவ்வளோ நெருக்கம் கிடைக்கிது, இவ்வளோ ஒரு ஆதாரம் கிடைக்கிதுன்னா இதை விட என்ன வேணும். அப்போ அல்லாஹு தஆலா உன்னுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்கிறான், உன்னை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்கிற மாதிரி அந்த தாயார் சொல்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் எப்படி அது சும்மா சொல்லியிருந்தா பரவாயில்ல, அந்த அம்மா சத்தியம் போட்டு சொல்லிடுச்சு, அல்லாஹ் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் உடனே திரும்பி பார்க்குறேன், என்னம்மா இப்படி துவா செய்றியே, இன்னும் இப்படி துவா செய்றியே, என்னையே அல்லாஹ் கபூல் செய்து விட்டானா என்று இன்னும் முடியவில்லை, என்னையே அல்லாஹ் கபூல் செய்து விட்டானா என்று தெரியவில்லையே. எவ்வளோ பணிவு ரசூலுக்கு இருக்குது. உலகத்தில் ரசூலுடைய ஒவ்வொரு நொடியும் கபூலான நேரங்க அது. அப்படி ஒரு உலகத்தில் எந்த மனிதருக்கும் உண்டா? ரசூலுல்லாஹ் எவ்வளோ பணிவோடு இந்த உம்மத்துக்கு சொல்கிறாங்க பாருங்க. இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சத்தியம் போட்டு அல்லாஹ்விடத்தில் கபூலாயிடுன்னு யாரும் சொல்லாதீங்க. ஏண்டா இப்படி சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் என் மகனுக்கு நல்ல நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லாஹ் என் மகனை ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுங்க, சத்தியம் போட்டு சொல்லாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த சஹாபி அதுக்காக தகுதி இல்லைங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்ல வரல, அதை சொல்ல வரல, அப்படி புரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ரசூலுடைய இவ்வளவு நெருக்கத்தை பெற்றவர்கள் அப்படி விளங்கக்கூடாது. என்னண்டா சத்தியம் போட்டு சொல்லாதீர்கள், அல்லாஹ்விடத்திலேயே இருக்கக்கூடிய ஒன்றை ஆதரவு வைத்து வாங்க பாருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த சஹாபாக்களின் வழியாக நமக்கு கற்றுத்தராங்க. இதுதான் உண்மை. அவ கபூலியத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். சில பேர் வாழ்றதை பார்த்து இவர் நல்ல மனுஷன் நம்ம சொல்லிக் கொடுவோம். சின்ன பிள்ளை மௌத்தா போயிடுச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன், என்ன சொல்லுவோம், சின்ன பிள்ளை சொர்க்கத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வாயில் வரும், அப்படி தானே வரணும், வேறு வழி இல்லை கம்முன்ட்டு இருப்போம். தப்பாக எதுவும் பேச முடியாது. குழந்தை மௌத்தா போனால் என்ன சொல்ல முடியும்? ஒரு தடவை ஒரு குழந்தை மௌத்தாகிடுச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு குழந்தையினுடைய ஜனாஸா போகுது வாச வழியா. இப்போ ஆயிஷா அம்மா சொன்னாங்க, வஸ்ஃபூர் மின் அசாஃபீரில் ஜன்னா,
சொர்க்கத்து சிட்டு இதோ போகிறதே என்று சொன்னார்கள். யாரு? ஆயிஷாமா சொல்றாங்க. சொர்க்கத்து சிட்டு இதோ போகிறதே என்று சொல்றாங்க. சின்ன பிள்ளைங்க மூத்தா போனால் பறவையாக தானே இருப்பாங்க, அதனால சொர்க்கத்தை சிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்மளுக்கு சொல்லி தந்தது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா அது சொர்க்கத்துக்குரிய சிட்டுன்னு உன்ட்ட யாரு சொன்னா? எதை வைத்து நீ முடிவு செய்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா மாட்ட இப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். ஒருவருடைய முடிவுக்கு பின்னால், மரணத்துக்கு பின்னால் அவர் எங்கு போவார் என்பதை அல்லாஹ் தான் முடிவு செய்வான். ரொம்ப கெட்டவர்னு சொல்லிட்டு அவரை நம்ம நரகன்னு சொல்லிட முடியுமா? மௌத்துக்கு பிறகு அதான் பேசாதீன்னு சொன்ன வந்தது. மௌத்துக்கு பிறகு யாரையும் பேசக்கூடாது. எங்க நாய்க்கு தண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டானுங்க, தவறு செய்த பெண்மணி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டானே இல்லையா? ஒரு அமல்ல மொத்த பாவத்தை அழிச்சு விட்டான்ல, அதனால ஜன்னத்துக்கு போக முடியுது. ஒரு பாவம், ஒரு நன்மை மொத்த பாவத்தையும் அழிக்கிறது, மொத்த பாவத்தையும் அழிக்கிறது. ஒரு பாவம் மொத்த நன்மையும் அளிக்கிறது. பூனையை கட்டி போட்டதுனால நல்ல வழக்கசாலியாக இருக்கிறவர் நரகத்தை நோக்கி போகிறார். அப்போ என்ன வருது? அவர் வாழ்நாள் முழுக்க செய்தது ஒரு பக்கம், அது வேறு, அதுக்கு கூலி, அதெல்லாம் கூலி. இது கபூலியத். அல்லாஹ் எதை கபூல் செய்கிறானோ அங்கேதான் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஒரு அமல், அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்ததை அந்த அம்மா அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். கபூல் செஞ்சதுனால மொத்த பாவம் முடிஞ்சு போச்சு, ஜன்னத்துக்கு போக வேண்டாம். அப்ப நன்மைக்கு கூலி வாங்குற எண்ணத்தை விட அந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் கபூலாகணும், ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு நினைங்கன்னு சொல்லி தராங்க. அதான் இந்த ஆயத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதுக்கு தான் நம் முன்னோர்கள் அவ்வளோ தவம் இருந்தாங்க. அல்லாஹ்விடத்தில் எப்படியாவது கபூலியத்தை நம்ம வாங்கிடணும் அப்படின்ட்டு முன்னோர்களை பார்த்தா ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அழுவாங்களாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அமல்ல ஒரு அமல் கபூல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா இனி இந்த துனியாவில் வாழவே நான் ஆசைப்பட மாட்டேங்கிறார். இனிமே எனக்கு இந்த துனியாவில் வாழண்டே ஆசை இல்லை, ஆனால் ஒரு நன்மை எனக்கு கபூல் ஆயிடுச்சுன்னு உறுதியாக தெரியும். உறுதியாக தெரிந்து விட்டால் அதற்கப்புறம் எனக்கு இந்த துன்யாங்கிறது பெருசாக இருக்காதுங்கிறாங்க. இந்த துன்யா நான் அல்லாஹ்விடத்தில் அமலை கபூல் செய்வதற்காகத்தான் நான் இந்த துன்யாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அதே போல ஒரு அழகான ஒரு செய்தி ஒன்று சொல்லுவார்கள். நமக்கெல்லாம் தெரியும், புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பற்றி ரொம்ப நல்லா தெரியும். புகாரி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேருன்னு சொன்னால் அமீருல் முஹத்திஸீன். ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்களுக்கு லீடர் அமீர் அவங்க தான். ஃபில் ஹதீஸ், ஹதீஸிலேயே ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களுக்கே அமீர் யாருன்னு கேட்டால் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தான் இல்லையா? ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி பார்த்தா ஹதீஸுகளை எழுதுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய முஹத்தீஸ் இருந்தாங்க. அவங்கள தான் அமீருல் முஹத்தீஸின் என்று சொல்லுவார்கள். அவங்க பேர் ஷுஅபா. இமாம் ஷுஅபா ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் பெரிய முஹத்தீஸ், பெரிய முஹத்தீஸாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு பெரிய முஹத்தீஸ் தெரியுங்களா? அவங்க காலத்தில் ஒரு ஹதீஸை சொல்லக்கூடிய ஒரு உஸ்தாத் வந்தாங்களாம். அவங்க பேர் அபு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹு தஆலா. அபு ஜுபைர் ரஹிமஹுல்லா. அவங்க அந்த ஊருக்கு வராங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா மாணவர்களும் ஓடி வந்துடுவாங்களாம் அவங்கள்ட்ட ஹதீஸை வாங்கிறதுக்காக, கேட்கறதுக்காக. அப்படி ஒரு பெரிய ஆள் அபு ஜுபைர் ரஹிமஹுல்லா. அவங்கள்ட்ட ஏதாவது ஹதீஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு எல்லாம் கூடிடுவாங்க. இவங்களும் போவாங்க. அல்லாமா ஷுஅபா அவங்களும் போவாங்க ரஹிமஹுல்லா. ஆனால் ஹதீஸை எதையும் எடுக்க மாட்டாங்க, ஹதீஸே வாங்கிக்கிற மாட்டாங்க. எல்லாரும் ஹதீஸை எடுப்பாங்க, எல்லாரும் ஹதீஸை படிப்பார்கள், எழுதுவார்கள், அறிவிப்பார்கள். ஆமாம், இமாம் ஷுஅபா ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் ஒரு ஹதீஸை கூட வாங்கலையா, ஒரு ஹதீஸை கூட எடுக்கலை. இப்போ கேட்டாங்களாம், அபு ஜுபைர் ரஹிமஹுல்லா பெரிய உஸ்தாது தானே, எல்லாரும் அவங்கள்ட்ட வந்து ஹதீஸை படிக்க வர்றாங்க, ஹதீஸை எழுதுறாங்க, ஹதீஸை பாதுகாக்கிறாங்க, நீங்கள் மட்டும் அவங்கள்ட்ட ஒரு ஹதீஸை கூட அறிவிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி அவங்க மேலே எதுவும் வருத்தமாகுது? இல்லை இல்லை, அவங்க பெரிய முஹத்தீஸ்,
பெரிய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர், அப்புறம் ஏன் நீங்கள் அறிவிக்கல அவங்கள்ட்ட ஹதீஸை வாங்கி? இல்லை, அவங்க ஒரு கடை ஒன்று வச்சுருக்கிறாங்க, சின்னதாக. சரி, அந்த கடையில் வியாபாரம் பார்க்கும்போது நிறைய பேர் பொருள் வாங்க வருவாங்கல்ல, பொருள் வாங்கும்போது அவங்க நிறுத்து கொடுக்குறதுல எனக்கு திருப்தி இல்லை அப்படின்டா. நிறுத்து கொடுக்கும்போது வெயிட் பண்ணும்போது அதில் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு பாருங்க. ஒரு ஹதீஸை படிக்கிற இடத்துல மட்டும் இல்லை, அவங்க என்னென்ன வாழ்க்கையில் செய்கிறாங்க அந்த ஹதீஸ் மிக சுத்தமாக இருக்குன்னு நினச்சி இது வரைக்கும் போய் பார்த்துருக்குறாங்க. அல்லாமா இமாம் ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா. என்ன திருப்தி இல்லை சொல்லுங்களேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் இப்போ 1/2 கிலோ வேணும்னு கேட்டால் 1/2 கிலோ நிறுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன, அதோட கொஞ்சம் கூடுதலையும் அள்ளி போடுறாங்க. அப்படி நம்மளாம் குறைச்சி, நம்மண்டா இப்போ உள்ள காலத்தில் சொல்கிறேன், குறைச்சி தானே போடுறாங்க. ஆனால் அவங்க ஒரு 1/2 கிலோ கேட்டால் 1/2 கிலோ நிறுத்துருவாங்களாம், கொஞ்சம் கூட அள்ளி போடுவாங்களாம். யார்? அபூ ஸுபைர் ரஹிமஹுல்லாஹு தஆலா. இதில் என்ன தப்பு இருக்குது? இது வாங்குறவருக்கு நல்லது தானே. 1/2 கிலோ கேட்டதை கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாகலாம் மாணவர்கள். இல்லை, இதுதான் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படி கரெக்டாக எடை வைக்காம இடையில கொஞ்சம் கூட கொடுக்குறாங்களே, அது மாதிரி இந்த ஹதீஸ்லையும் ஏதாவது கூட அள்ளி போட்டாங்களோன்னு நினச்சி பயப்படுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னதை மட்டும் சொல்லிட்டா பரவாயில்ல, அங்கே அள்ளி போடுற மாதிரி இங்கே அள்ளி போட்டுட்டா, எதையாவது கொஞ்சம் கூட சொல்லிட்டா, அது எப்படி என்னால் தாங்க முடியும்? செய்ய மாட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருகிறது, என் மனசில் அப்படி ஒரு நெருடல் வருகிறது, அதனால் நான் அதை ஹதீஸை வாங்காமல் இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன பாருங்க, ஏமா அவர் தப்பு செஞ்சாங்க, ஏதாவது எடை குறைப்பு செஞ்சாங்க, எடை மோசடி செஞ்சாங்கன்னா சரி, இதை நம்மலாம் நம்ம ஊரில் ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சா அவர் தாங்க இறை நேசர்ன்னு சொல்லிவிடுவோம். என்னங்க 1/2 கிலோ கேட்டால் 3/4 கிலோ அள்ளி கொடுக்குறாரு அப்படி நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா அப்படி அதான் குணம். கூட்டி கொடுக்க பொருளை வாங்க வரவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறது நல்ல குணம் உள்ளவங்க தான் செய்வாங்க, அது உண்மைதான். ஆனால் ஹதீஸிலே அப்படி நடந்து விடுமோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது, அதெல்லாம் நான் வாங்கவில்லை. அல்லாமா ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பெரிய இறைநேசர் அல்லாமா ஷுஅபாங்கிறவங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு தடவை ஒரு தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க. தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அவர் கொஞ்சம் ஆள் வில்லங்கமாக இருக்கிறார். அவர் உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸு, இடுப்பில் வேற ஒரு கத்தி ஒன்று இருக்குது. ஆள் கீழே கட்டிக்கிட்டு ஒரு மாலில் பார்த்தா நம்ம ஊரில் எப்படி ரவுடிகள்லாம் உட்காந்துருப்பாங்களோ அந்த தோற்றத்தில் உட்காந்துருக்கிறார். ஆள் சாராயம் வேற குடிச்சிருக்கிறார். அல்லாமா முஹத்தீஸ் இமாம் ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் பாதையில் போகிறாங்க. அவங்க பின்னாடி 500 மாணவர்கள் அப்படி போவாங்களாம். அன்னைக்கு காலத்து பாருங்க, பின்னாடியே போவாங்க, அப்படியே போவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எப்போ பாடம் நடத்தினாலும் 500 பேர் சுற்றி இருப்பாங்க. ரம்ஜான் மாதம் வந்தோடனே லாஸ்ட் நாளில் சொல்லுவாங்களாம், இந்த பாருங்க பிள்ளைங்களா இனி வரக்கூடாது, சரியா? சின்ன சின்ன பிள்ளை இல்லை, பெரியவங்க எல்லாரும், இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க எல்லாரும் போய் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சுற்றி உட்காரும் போதே, நாளை மறுநாள் ரம்ஜான் வரப்போகுது, நோன்பு வரப்போகுது, அதனால இனி வரக்கூடாது, சரியா? இனி நான் அல்லாஹோடு அவனுடைய வேதத்தை ஓதுறதுக்கு நான் நேரம் கொடுக்கணும், அதனால இனி என்கிட்ட வர வேண்டாம், 1 மாதம் மறுபிறை பார்க்குற வரைக்கும் என்கிட்ட வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. இந்த 1 மாதம் நான் குர்ஆனுக்காக விட போகிறேன், குர்ஆனுக்காகவே நான் கொடுக்க போகிறேன். 1 மாதம் 11 மாதம் கால ரசூலுல்லாஹி பாடம் நடத்தக்கூடிய பெரிய மாமனிதர் நம்ம சட்டமேதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாத். அவங்க சொல்லுவாங்க, இந்த 1 மாதம் நான் குர்ஆனுக்காக விட போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய உஸ்தாதுமார்கள் இருந்தாங்க. இப்போ இமாம் ஷுஅபா போயிட்டு இருக்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹ், பின்னாடி மாணவர்கள் போகிறாங்க. அவர் ஒரு செவத்தில், அந்த காலத்தில் வீட்டிலலாம் வாசலில் செவரை வச்சு திண்ணை வச்சு கட்டுவாங்களா இல்லையா, அதில் உட்காந்துருக்கிறார். இப்படி போனோடனே அவர் கேட்டார், அவர் குடி போதையில் வேற உட்காந்துருக்கிறாரு. இப்படி ஒருத்தர் தெருவில் ஒருத்தர் முன்னாடி போகிறாரு, பின்னாடி ஒரு இவ்வளோ கூட்டம் சேர்ந்து போகுது, யார் இந்த விஐபி?
அப்படிங்கிற மாதிரி அவர் குடிபோதையில் இருக்கிற அவர் கேட்டார், யார் இவர் அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ படையோடு வர்றாரு, யார் இவர் அப்படின்னு. பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்களாம், இமாம் ஷுஅபா வர்றாங்க, முஹத்திஸ் ஷுஅபா வர்றாங்க அப்படின்னு. ஐய ஷுஅபாண்டா யார்? ஷுஅபாண்டா எது? மணி ஷுஅபாண்டா யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதாங்க முஹத்திஸுங்க, ஹதீஸ் அறிவிப்பாங்கல்ல, ஹதீஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் இவங்க. அவர் பின்னாடிலாம் வர்றது யார்? அது ஹதீஸை எழுதுறதுக்காக வர்றாங்க அப்படின்னு. அவர் குடிபோதையிலே இருக்கிறாரு. உடனே அப்படி எல்லாடிக்கிட்ட அப்படியே உஸ்தாதுக்கிட்ட வந்தார். கத்தி வேற வச்சிருக்கிறார், உள்ளுக்குள்ளே கத்தி வச்சிருக்கிறார், இருப்பில் நல்லா தெரியுது, கத்தி இருக்கிறது தெரியுது. கிட்ட வந்து, நீங்கள் ஷுஅபாவா? ஆமாம். ஹதீஸ்னி, எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம், எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆலி எப்படி இருக்கிறாரு? ஆலி இப்படி இருக்கிறாரு, குடிச்சிட்டு நிற்கிறாரு, இடுப்பில் கத்தி இருக்குது, தோல்லாம் ஒரு சிகப்பு கையிலே உடுத்திக்கிட்டு அந்த 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 தோற்றம் அப்படியே வர்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறாரு ஆள். எனக்கு ஒரு ஹதீஸ்னி, எனக்கு ஒரு ஹதீஸை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அல்லாமா முஹத்திஸ் ஷுஅபா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க தான் அமீருல் முஹத்திஸின் அப்போது. இப்போ யாருன்னு கேட்டால் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தான் அமீர் முஹத்திஸின். அதுக்கு முன்னாடி அவங்க தான் அமீர். அவங்க சொன்னாங்களாம், மா அந்த லி சாஹிபில் ஹதீஸ், ஹதீஸை எடுக்கக்கூடிய நிலையில் நீ இல்லை வாப்பா, ஹதீஸை எடுக்கக்கூடிய நிலையில் நீ இல்லை. ஹதீஸை எடுக்கிறதுக்கு ஒரு நிலை இருக்குல்லங்க, குடிபோதையில் இருந்தால் எப்படி ஹதீஸு காதில் விடுவோம்? அது ரசூல்லாவுடைய இதில் செய்தி இல்லை. ரசூல்லாவுடைய ஹதீஸ் என்பதும் வஹி தான். வஹி ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஓதப்படுகிற வஹி, அது குர்ஆன், வஹியுல் மத்லூ. இன்னொன்று வஹியு கைர மத்லூ, ஓதப்படாத வஹி, அதான் ஹதீஸ், நபி மொழி. ரெண்டும் வஹி தான். வஹினா என்ன? இறைச்செய்தி, அல்லாஹ் கொடுத்தது தான் ரெண்டும். என்ன இது ஓதுறோம், ஹதீஸை ஓத மாட்டோம், இவ்வளோதான். ஆனால் இறைச்செய்தி. அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள் புகாரி விழாலாம் நடக்கும், எல்லா ஊர்களையும் பார்க்குறீங்களா? ஏன்னா இறைவனுடைய செய்தி தான் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையால் நமக்கு சொன்னார்கள், அவ்வளோதான் செய்தி. ஹைர். அதனால் நீ ஹதீஸை வாங்குற நிலையில் இல்லையா வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொல்றீங்களா இல்லையா? ஹதீஸ்னி, ஹதீஸை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்தியை பார்க்குறாரு, கீழே சொல்லி வச்சுக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? சொல்லலைன்னா சரியாக வராது அப்படின்னு பார்க்குறாரு. இமாம் ஷுஅபா, அல்லாமா முஹத்திஸ் ஷுஅபா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹதீஸ் வாங்குற நிலையில் அவர் இல்லை. அவர் தோரணையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, ஆளும் ஒரு மாலா இருக்கிறார். ஹதீஸ் சொன்னால் தான் விடுற மாதிரி இருக்கிறாரு. அப்போ ஹதீஸை சொன்னார், ஹத்தஸனி, ஹதீஸை சொல்லுவாங்க. அப்போல்லாம் இன்றைக்கெல்லாம் ஹதீஸு மட்டும்தான் சொல்லுவோம் யாரும் சரி. ஆனால் புகாரி விழாவிலலாம் கலந்துக்கிறங்க, அந்த அந்த தொடரையே சொல்லுவாங்க. அதான் அதுக்குரிய மாண்பே. இப்போ பயான்லாம் எல்லா ஆலிம்களும் சொல்கிறாங்களே, அந்த அந்த கண்டென்ட், அந்த மத்தனை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு யார் சொன்னா, அவங்களுக்கு யார் சொன்னா, அவங்களுக்கு யார் சொன்னா, அவங்களுக்கு யார் சொன்னா சொல்லவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ மனப்பாடம் பண்ண முடியாது, அல்லது பிழை வந்துடும், தவறு வந்துடும். ஆனால் நீங்கள் புகாரி விழாவில், இந்த விழாவில் பார்த்தா அது ஃபுல்லாகவே வாசிப்பாங்க, ஃபுல்லாகவே சொல்லுவாங்க. ஹத்தஸனி ரிபியுன், ஹத்தஸனி அபி சுஃபியான், அப்படி வாசிப்பாங்க, ஃபுல்லாகவே வாசிப்பாங்க. அதுபோல் இமாம் ஷுஅபா ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே சொல்லுகிறார்கள், ஹத்தஸனி ரிபியுன், எனக்கு ரிபி, இமாம் ரிபி அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், அவர்களுக்கு இவர் சொன்னார்கள் என்று சொல்லிட்டு கடைசியா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஃபாத்தகல் ஹயா, இதா ஃபாத்தகல் ஹயா ஃபஸ்னஇ மா ஷிஅத. இன்னொரு ரிவாயத்தில் இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னஇ மா ஷிஅத, நீ வெக்க இல்லைண்டா நீ விரும்புகிறதை செஞ்சுக்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வெக்கம் இல்லாதவன் என்ன வேண்டாலும் செய்வான்ல, வெக்கம் இல்லைண்டா நீ விரும்புகிறதே செஞ்சுக்க அப்படிங்கிறது ஹதீஸ். அவருக்கு பொருத்தமான ஹதீஸை சொல்கிறாங்க. நீ வெக்கப்படாதவன் என்ன வேணாலும் செய்வான். பாருங்கள், குடிச்சிட்டு கையில் அவுத்து போட்டு கூட போவாங்க, தலைகளை ஆடுவாங்க, அப்படி சாய்வாங்க, காவால் உழுது கிடப்பாங்க, அப்படிலாம் நடக்கும். வெக்கம் இல்லைன்னா நீ எதையும் செஞ்சுக்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்கிறாங்க. ஹதீஸை தான் கேட்டாங்க அந்த தோழர், அந்த குடியில் இருந்தாங்கல்ல, அந்த அடுத்து அவ்வளோதான். அங்கேருந்து போனவர் தான் வீட்டுக்கு போய் அன்பானவர்களே,
அப்போ வீட்டுக்கு போனவங்க வீட்டில் போய் அவங்க மதுவுக்காக வச்சுருந்த பாத்திரங்கள் எல்லாம் உடைக்கிறாங்க. அவங்க எதெல்லாம் அது வரைக்கும் அவங்களுடைய இயற்கை குணமாக இருந்துச்சோ அவங்களுக்கு எதெல்லாம் போட்டுக்கிட்டாங்களோ மேலே அணிஞ்சிக்கிட்டாங்களோ தூக்கி வீசுகிறாங்க. வீசிட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க, என் நண்பர்கள் வந்தால் இனி நான் இங்கே இல்லை, மதினாவுக்கு போயிட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மதினாவுக்கு போகிறாங்க. மதினாவுக்கு போய் 30 வருஷம் பாடம் படிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் எவ்வளோ பெரிய ரவுடி குணத்தில் இருந்த ஒரு மனிதரை அல்லது குடிபோதையில் இருந்த ஒரு மனிதரை எப்படி மாற்றுது பாருங்க. 30 வருஷம் பாடம் படிக்கிறாங்க. 30 வருஷம் பாடம் படிச்சுட்டு திரும்பியும் சொந்த ஊருக்கு வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, ஐன உஸ்தாதி, என்னுடைய உஸ்தாது எங்கே அப்படின்னு கேட்டாகலாம். என் உஸ்தாது எங்கே, என்னை இப்படி மனிதனாக மாற்றிய உஸ்தாது எங்கே அப்படி யாரை கேட்கிறீர்கள் என்று ஊரில் கேட்டார்கள். அதான் என் உஸ்தாது ஷோபா எங்கே ரஹிமஹுல்லாஹ், மாத்த ஷோபா வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொன்னார்களாம். அழுது விட்டார், அவர் அழுது விட்டார், என்னை மனிதனாக மாற்றியவர் என்று பேர் புகழோடு அவர்களை எப்போதும் சொல்லுவாங்களாம். அவங்க எவ்வளோ பெரிய முஹதீஸ் ஆகிட்டாங்க தெரியுமா? சொல்லுவாங்க, பின்னாடி அவங்க வரலாற்றில் பார்க்கலாம், பல ஹதீஸுகளை அறிவித்தார்கள். பல ஹதீஸுகளை அவர் அறிவித்த ஹதீஸில் ஒரே ஒரு ஹதீஸ் தான் உஸ்தாத்லேருந்து அறிவித்தாங்க. அதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, வெக்கம் இல்லைன்னா எதை வேண்டாலும் செஞ்சுக்கணும். அந்த ஒரு ஹதீஸை மட்டும்தான் அவர்கள் அறிவித்தார்கள். பெரிய முஹதீஸாக அவர்கள் மாறினார்கள் என்பதை அவர்கள் பேர் நஹ்பயி என்று வருகும் என்றும் வரலாற்றில் எழுதுகிறார்கள். அன்பானவர்கள், எதுக்கு சொல்கிறோண்டா, அல்லாவுடைய பொருத்தம் வந்துட்டா எப்படியும் போயிடுவாங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கிறான அவர் போய் குடியாருன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹா பார்த்தோம் எவ்வளோ பெரிய முஹதீஸாக வந்து பாட்டியிருக்கு பாருங்க. அப்போது அல்லாவுடைய கபூலியத்து எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. எவரையும் எந்த இடத்துக்கும் கொண்டு போயிடும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் 40 வருஷம் இஷாவுக்கு செஞ்ச உதுவை சுபுகுல தொழுகுவாங்களாம். இஷாவுக்கு உதவு செஞ்சுட்டு சுபு வரையும் அந்த உதவு இருக்குங்க, அப்படியே சுபுவை தொழுவாங்களாம். அப்போ என்ன அர்த்தம்? நைட்டெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். நைட்டெல்லாம் வணங்கி 40 வருஷம் 40 தாபியீன்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. 40 தாபியீன்களுக்கு மேலே இந்த செய்தியை சொல்லுவாங்க. அவ்வளோ வணங்கி அவர்கள் ஒரு முறை காபாவுக்கு போன போது காபாவை பிடித்துக்கிட்டு சொன்னாகலாம், அல்லாஹும்ம இறைவா மா ஆபதுனா ஹக்க இபாதத், உன்னை வணங்குற மாதிரி நான் வணங்கலையே ரப்பே, உன்னை எப்படி வணங்கணுமோ இதுவரை அப்படி நான் வணங்கலையே ரப்பே அப்படின்னு அழுதாகலாம். 40 வருஷம் வணங்குறவங்க, 40 வருஷம் வணங்குறவங்க நான் இதுவரையும் உன்னை வணங்குற விதத்தில் வணங்கலையேன்னு சொன்னாங்களாம். வணங்குற விதம்னா என்ன? அல்லாஹ் எந்த விதத்தில் வணங்கினால் கபூல் செய்வானோ அந்த இடத்துல நான் வணங்கலையோன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி வணங்கியிருப்பாங்க? அதுக்காக நம்ம மாதிரி வணக்கமாக அவங்க வணங்கியிருப்பாங்க? என்ன மாதிரி வணங்கியிருப்பாங்க அவங்க? அப்போ அல்லாவுடைய பொறுத்தை எங்கிட்டாச்சும் கிடைச்சிருமா அப்படி பார்க்குறாங்க. அப்படிதான் அவங்க ஏக்கமெல்லாம் அப்படிதான். கூலி நினைப்பல்ல. நம்மளுக்கெல்லாம் உடம்பு முடியலைன்னா என்ன செய்வோம்? ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறோம். அதுதான் சுன்னத்தான வழிமுறை. மார்க்கம் அதான் சொல்லுது. முடியலைன்னா மருத்துவம் எடுத்துக்கிறேன்னு. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய பெரிய முஹத்தீஸ், பெரிய முஜத்திதாக இருந்தவர் அல்ஃபுசானி ரஹ்மஹுல்லாஹ். அவர்களுக்கு ஒரு தடவை பல்வலி வந்துடுச்சு. பல்வலி வந்தோடனே வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இந்த கிராம்பு எடுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லவங்க கிராம்பு எடுத்துவாங்க. அந்த காலத்தில் பல் வலிச்சா இந்த கிராம்பு வைப்பாங்களா இல்லையா அப்படின்னு. பல்வலியை தாங்க முடியாது. உடனே வீட்டில் உள்ளவங்க 2 கிராம்பு எடுத்து வந்து கொடுத்தாகலாம் அப்படின்னு. ஏன்னா வீட்டில் 2 இருந்திருக்கு, அதனால் 2 கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். எனக்கு 3 எடுத்துவாங்கன்னு சொன்னாங்களாம். 3 இல்லைங்க 2 தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லைண்டா 1 எடுத்துக்கிட்டு போங்க, 1 வச்சுக்கிறேன் அப்படின்னு. எங்க 2 பக்கம் 2 வைங்க அப்படின்னு வீட்டில் சொன்னாங்களா? வேண்டாம் அப்படின்னா. ஏங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்களா, பல்வலிக்கு மருந்து எடுக்கிறது மார்க்கம் சொல்லுது, ஆனால் இந்த வலியை போக்குறது அல்லாஹ் தான் இல்லையா? அல்லாஹ் யாரு? அல்லாஹு வித்துரும், அல்லாஹ் ஒருவன். யுஹிப்புல் வித்திர, அவன் ஒற்றையை தான் விரும்புகிறான். அல்லாஹ் ஒற்றையானவன் தான், ஒருவன் தான். ஒருமையாக செய்வதை ஒற்றையாக 1, 3, 5 செய்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். அதனால நான் இந்த மாதிரி தான் மருத்துவமே எடுப்பேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா?
பள்ளி வலிச்சா எதையாச்சும் அள்ளி வச்சு உட்காந்துருவோம். ஏன்னா வழி போகணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த இடத்துல கூட இந்த வழியிலாவது அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய கபூலியத்து கிடைச்சிடாதா அப்படின்னு நினைச்சாங்க முஜத்தித் அல்-ஃபசானி ரஹ்மத்துல்லாஹ். இப்படியெல்லாம் கபூலியத்துக்கு ஏங்கி இருக்கிறாங்க. அதை தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அழகாக சொல்லி கொடுத்தார்கள். முதல் ஆலயமாம் இந்த உலக முஸ்லிம்களுக்கு இதய ஆலயமாக இருக்கக்கூடிய காபாவை உயர்த்தி எழுப்பிவிட்டு சொன்னார்கள், ரப்பனா எங்கள் இறைவா தகப்பல் மின்னா, எங்களிடத்திலிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் செய்த இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லிட்டு, இன்னக்க நிச்சயமாக நீ அந்த சமீஉல் அலீம், நீ கேட்பவனாக இருக்கிறாய், நீ அனைத்தையும் அறிபவனாக இருக்கிறாய் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். இந்த துவாவை நம்ம இன்னைக்கிலிருந்து ரமலான் வருது, எவ்வளவோ செய்ய போகிறோம். தஸ்பீஹ் செய்ய போகிறோம், தொழுவ போகிறோம், நைட்டு தொழுவ போகிறோம், பகலில் தொழுவ போகிறோம், சதக்கா செய்ய போகிறோம், என்னென்னமோ செய்ய போகிறோம். இந்த துவாவையும் சேர்த்தே வச்சுக்கிடுவோம். ஒரு தஸ்பீஹ் செஞ்சால் ரப்பனா தகப்பல் மின்னா, தர்மம் செஞ்சால் ரப்பனா தகப்பல் மின்னா, தொழுது முடிச்சுட்டா ரப்பனா தகப்பல் மின்னா. இல்லை அதுக்கு ஆரம்பிக்க முன்னாடி, முடிஞ்சதுக்கப்புறம் ஓதலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதை போல ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் இதை ஓதணும்னு சொல்கிறாங்க. ரமலானுக்கு உதவியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துவாவை அல்லாஹ் நிறைவாக இந்த வாரத்திலே அல்லாஹ் தந்திருக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. அன்பானவர்களே, அல்லாஹு தாலா இதுவரை நாம் கேட்ட இந்த குர்ஆனுடைய வசனத்தின் நன்மைகளை அல்லாஹு தாலா ஈர் உலகத்திலும் நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நாம் இதற்காக ஒதுக்கிய நேரங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நம் வாழ்நாளிலே அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. இதற்கு பகரமாக அல்லாஹ் கபரிலும் மறுமையிலும் அல்லாஹ் நற்கூலியை தந்தருள் புரிவானாக. இதன் பகரமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காட்சியையும் அல்லாஹ் இந்த உலகத்திலும், அவர்களுடைய மஹப்பத்தையும் அவர்களுடைய ஷஃபாத்தையும் அல்லாஹ் ஈர் உலகத்திலும் தந்தருள் புரிவானாக. எதையெல்லாம் நாம் தவற விட்டுவிட்டோமோ அல்லது தவறுதலாக சொல்லிவிட்டோமோ அத்தனையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. அல்லாஹு தாலா எதை நாம் உண்மையாக பேசுவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்தானோ அத்தனையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹு தாலா மீண்டும் இது போன்ற தஃசீரை கேட்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله